சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பல வங்கி கணக்குகள், மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை பத்தி மத்திய அரசு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான அலசலை தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு காலத்துல 2-3 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறது ஒரு பெரிய வசதியா, ஒரு கௌரவமா கூட பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லைங்க. அது உங்களுக்கு தெரியாமலேயே எவ்வளவு பெரிய நிதி இழப்புகளை உங்களுக்கு உருவாக்குதுன்னு நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். நிஜமாவே இந்த தகவல் உங்களோட கஷ்டப்பட்ட பணத்தை பாதுகாக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட மிக பழைய பேங்க் அக்கவுண்டோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? நம்ம ஊர்ல பல பேருக்கு இது கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம தொடர்ந்து பயன்படுத்தாத பல பழைய பேங்க் அக்கவுண்ட்டுகளை நாம எவ்வளோ ஈஸியா மறந்துடுறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். ஆனா இப்படி ஓரங்கட்டி வச்சிருக்கிற இந்த இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்டுகளுக்கு பின்னால என்னென்ன விபரீதங்கள் நடக்குதுன்னு பலருக்கும் தெரியறதில்ல. அதைத்தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். பகுதி 1. பல கணக்குகள் எனும் வலை மற்றும் இதனால் ஏற்படும் நிதி சார்ந்த தலைவலிகள். நிறைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருந்தா நமக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுவே ஒரு பெரிய வலையா மாறி நிற்கும். அதை நாம ரொம்ப கவனமா கையாளணும். இது எவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்தை காட்டுதுன்னா, நிறைய அக்கவுண்ட்ஸ் இருந்தா அது ஒரு நிதி சுதந்திரம், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு மாயையே நமக்கு கொடுக்கும். ஆனா நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் இது வசதியா தெரிஞ்சாலும் மறுபக்கம் ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா பேங்க் போடுற அபராதம் உங்களோட பணத்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்ல, வருமான வரி அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ற நேரத்துல இந்த எல்லா அக்கவுண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்டுகளையும் தேடி பிடிச்சு ஒண்ணு விடாம கணக்கு காட்டுறது நினைச்சாலே எவ்வளவு பெரிய தலைவலி இல்லையா? பகுதி 2. அடுத்த கட்டம் சம்பள கணக்குகளுக்கு என்ன நேர்கிறது. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல நாம அடிக்கடி வேலை மாறுவோம். அப்போ நாம அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போற பழைய சேலரி அக்கவுண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது எப்படி அடுத்தடுத்து கட்டம் கட்டமா நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க வேலை மாறும்போது புது கம்பெனில ஒரு புது சேலரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. பழைய அக்கவுண்ட்டை நாம அப்படியே மறந்துடுவோம். இப்போ என்ன நடக்கும்? நீங்க வேலை மாறின பிறகு அந்த பழைய அக்கவுண்ட்டுக்கு தொடர்ந்து ஒரு 3 மாசம் எந்தவித சம்பளமும் வரலன்னா அது தானாவே ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்டா மாறிடும். அப்படி மாறின அடுத்த செகண்டே அந்த சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்குரிய மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் அங்கே அமல்படுத்தப்படும். நீங்க அந்த அக்கவுண்ட்டை சுத்தமா மறந்திருந்தாலும் பேங்க் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். பேலன்ஸ் இல்லைன்னா மாசம் அபராதங்களையும் பெனால்ட்டியையும் உங்க அக்கவுண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பகுதி 3. பயன்படுத்தப்படாத கணக்குகளும் மோசடி அபாயமும். வெறும் காசு போகுதுங்கிறத தாண்டி இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நெட் பேங்கிங்ல மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இது. அப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கும்போது எல்லாத்தோட நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லை. ஒரு அக்கௌண்ட்டை ரொம்ப நாளா பயன்படுத்தாம அதோட பாஸ்வேர்டையும் பல வருஷமா மாத்தாம அப்படியே வச்சிருக்கும்போது ஆன்லைன் மோசடிக்காரர்கள் உங்க கணக்கை ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட் மேல உங்களுக்கு ஒரு கண் இல்லாததால அதுல என்ன மோசடி நடந்தாலும் அது ரொம்ப தாமதமா பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க். பகுதி 4. கணக்கை மூடுவதற்கான விதிகள், உங்கள் பாதுகாப்பான வெளியேற்றம். சரி, பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கான தீர்வு என்ன? உங்க பழைய கணக்குகளை அதிகாரப்பூர்வமா மூடிட்டு அதோட நெட் பேங்கிங் ஆக்சஸை முழுமையா டிலீட் பண்றது தான் இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பேங்க் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கான கட்டணங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான். இதை நல்லா கவனிங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண 14 நாட்களுக்குள்ளேயே அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டா பேங்க் அதுக்காக எந்தவித கட்டணமும் வசூலிக்காது. அதே போல அந்த அக்கவுண்ட் தொடங்கி 1 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்க க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கு எந்தவித க்ளோசர் சார்ஜஸும் கிடையாது. ஆனா இந்த 14 நாட்களுக்கு பிறகு 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ண நினைச்சா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும். இந்த டைம்லைன் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எங்கெங்கோ சிதறி கிடக்கிற நாம பயன்படுத்தாத அந்த பழைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை முறையா க்ளோஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஸை இன்னைக்கே சீரமைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இல்லையா? உங்களோட பணத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய உடனே செயல்படுங்க. தேவையில்லாத அக்கவுண்ட்ஸ் மூடுறது மூலியமா தேவையில்லாத ஃபைன்கள்ல இருந்தும் மிகப்பெரிய மோசடி அபாயங்கள்ல இருந்தும் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா இருந்திருக்கும்னு நம்புறேன்.